அங்க நடந்த என் கல்யாணம் ஏன் சம்மதத்தோடயே நடக்கலடா. தேரை பிடிச்சி இழுத்து தெருவில் விட்ட கதையா என்னை எல்லாரும் தள்ளிட்டு போய் மணவரையில் உட்கார வச்சாங்க. இன்னும் நான் சரியா சொல்லணும்னா சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டேன்டா. இதுதான் உண்மை. இதை நம்புறதும் நம்பாம போறதும் உன் இஷ்டம்டா. சமாதானம் 1000 சொல்லலாம், சங்கடத்தை நாங்க தானே அனுபவிக்கிறோம். எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி எங்க கிட்டையும் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லியிருந்தா நாங்க இந்த சங்கடத்தை அனுபவிச்சிருக்க மாட்டோம்ல. 2 நாள் டைம் கேட்டியாடா? அப்போ உன் மனசுக்குள்ளேயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் தான் சொல்றேனே டேவிட், எனக்கு நடந்த கல்யாணத்துல எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி என்னை குற்றவாளியாக்கி குத்தி காட்டி பேசுறியடா. என்னங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம அதையும் இதையும் பேசிக்கிட்டு? பேசினா மட்டும் நடந்ததெல்லாம் மாறிடவா போகுது? ஜெனிஃபரை நான் ஜெனிஃபர், ஏன் இப்படி பண்ண? எதனால நீ என்னை காதலிச்சேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய எந்த செயல் உனக்குள்ள ஆசையை வர வச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வகையில் மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தாலோ அல்லது நடந்திருந்தாலோ என்னை மன்னிச்சிரு ஜெனி. உனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பயே எடுத்து சொல்லி உனக்கு புரிய வச்சிருப்பேன். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோன்னு யோசிச்சு செய்யணும். அதனால வர பின் விளைவுகளை பத்தி யோசிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்யக்கூடாது. ஒருவேளை நடக்கக்கூடாது ஏதாவது நடந்திருந்தா உங்க அண்ணன் அண்ணியோட நிலைமையை யோசிச்சு பாரு. அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால உன்னைதான் குழந்தைய நினைச்சிருக்காங்க. நீயும் அவங்கள விட்டுட்டு போயிருந்தா அவங்க 2 பேரும் அனாதை ஆயிட்டோம்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க? ஏதோ ஒரு வகையில் நானும் காரணம்னு நினைக்கும் போது டேவிட்டுக்கும் எனக்கும் உண்டான நட்பு முறிஞ்சு போயிடாது? உன்னுடைய இழப்புக்கு நான் தான் காரணம்னு என் மனசு உறுத்தாது? சரி, அப்படியே உன்னையே நீ அழிச்சிக்கிட்டா நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருமா? இதுக்கு மேல உன் மனசுல இப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது, சரியா? உடம்ப பார்த்துக்க. தேவ், பவித்ரா எங்க? வாஷ்ரூம் போயிருக்கா பாட்டி. ஏன் கேக்குற? இத பாரு, அன்னைக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது சாப்பிடாம அப்படியே வச்சிட்டு இருக்கா. வரட்டும், சத்தம் போட்டு சாப்பிட வைக்கிறேன். வேளை வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடறாளான்னு செக் பண்ணு, சரியா? சரி பாட்டி.
ஏன் பவி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? வாங்கிட்டு வந்த மாத்திரையெல்லாம் ஒண்ணு கூட சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? ஆ? சாப்பிடாம அப்படியே பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வாங்கிட்டு வந்தோமா? சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த அன்னைக்கு நான் சாப்பிடணும்னு எடுத்து வச்சேன். அப்பதான் அண்ணியை கூட்டிட்டு போயிட்டதா அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவசரத்துல நான் அதை மறந்து போயிட்டேன். இன்னைக்கு காலையில கூட நான் தேடினேன், ஆனா எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. ம், ஆமா, வச்ச எல்லா இடத்தையும் மறந்துடு. எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. பாட்டி பாவம் இப்பதான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. பாட்டி தானே கொடுத்தாங்க, நீங்க ஒண்ணும் தேடி கண்டுபிடிக்கல. ஓவரா பில்டப் பண்ணாம மாத்திரை கொடுங்க. எதுக்கு மறுபடியும் வாங்கி எங்கேயாவது வைக்கிறதுக்கா? நானே எடுத்து தரேன். என்னங்க பிரிஸ்கிரிப்ஷனையும் மாத்திரையையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரைக்கும் இந்த மாத்திரைக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லா மாத்திரையும் வேற வேறையா இருக்கே. எங்க கொடுங்க. ஆமா, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கேயே இவ்வளவு தப்பு நடந்திருக்கு பாரு. இவ்வளவுதான் சும்மா விடவே கூடாது. என்ன பண்ண போறீங்க இப்போ? சண்டை போட போறீங்களா? பின்ன சும்மா விட சொல்றியா? அவங்க என்ன வேணும்னா இப்படி கொடுத்திருப்பாங்க? ஏதோ தெரியாம நடந்திருக்கும், விடுங்க. உங்ககிட்ட பேச இப்ப எனக்கு நேரம் இல்ல. குடு, அந்த மாத்திரை எடுத்துட்டு போய். என்ன பண்ண போறீங்க தேவ்? என்ன பண்ண போறேன்னு வந்து சொல்றேன். நீ இன்னும் தூங்கல? இல்ல நீங்க வருவீங்களே கதவை திறக்கணும்னு தான். சரி வா உள்ள. என்னங்க அவசர அவசரமா போனீங்களே, என்ன விஷயம்? அது சூசைட் கேஸ் ஒன்று, அதைத்தான் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். போன்ல டேவிட்னு பேர் வந்துச்சே, நீங்க கூட சொன்னீங்களே உங்க டியர் ஃப்ரெண்ட் டேவிட், அவரா? டேவிட் தான். அவன் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு அதே ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கா. அந்த பையன் கடைசி வரைக்கும் லவ் பண்ணலைன்னு சொன்னதால் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க போயிருக்கா. அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரு அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்காரு. அதனால் டேவிட் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பையன் நல்லவன், அந்த பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கிறதா சொன்னான். அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேஸ் போட வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி கேஸை வாபஸ் வாங்க வச்சுட்டு வரேன். அந்த பொண்ணுக்கு என்னாச்சுங்க? அந்த பொண்ணு பொழைச்சிட்டா. அப்பாடா, நல்ல வேலை. தூங்காம என்ன ரெண்டு பேரும் இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சுமா, போயிட்டு இப்போ தான் வரேன். இந்த நேரத்துலயா? ஆமாம். பத்மினி நீ உள்ளே போ, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். போ. சரிங்க. என்ன பாண்டியா, என்னாச்சு? அம்மா, ஜெனிஃபர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காமா. ஐயோ, ஏன்? எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. மனசு உடைஞ்சி இப்படி பண்ணிக்கிட்டாமா. என்ன பொண்ணு அவ? படிச்சிருக்கா, பாடம் சொல்லி கொடுக்கறா, புத்தி வேண்டாம் அவளுக்கு? அம்மா, நம்ம மேலேயும் தப்பு இருக்குமா. டேவிட் வந்து கேட்டப்போ வேண்டாம்னு சொல்லி மறுத்து இருக்கணும். அதை விட்டுட்டு 2 நாள் டைம் கேட்டது தப்பு. இந்த கல்யாணம் நடக்கும்னு நீ நம்பிக்கையா சொன்னது அதை விட தப்பு. கல்யாண மண்டபத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்ட வச்சது மிகப்பெரிய தப்புமா. அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவ வாழ்க்கையே கெடுத்துட்டமா. ஏன்பா, இதெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சா நாம வாக்கு கொடுத்தோம், என்னப்பா பண்றது? ஹாஸ்பிட்டல் அவ முகத்தை பார்க்கவே
எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? அம்மா 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வாயேன். நானா? இல்லப்பா, அம்மா, அது நான் போன குற்ற உணர்ச்சியில எனக்கு பேச்சே வராதுமா. நீ போய் சமாதானம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். ஹலோ, இங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க சார். என்ன இது? என்னாச்சு சார்? பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒண்ணு இருக்கு, நீங்க கொடுத்த டேப்லெட்ல ஒண்ணு இருக்கு. பாருங்க. சார், இதை நான் கொடுக்கவே இல்லை சார். நீங்க தானே கொடுத்தீங்க, வேற யார் கொடுத்தாங்க? கரெக்டா செக் பண்ணுங்க. சார், இதை நான் கொடுக்கவே இல்லை சார். ஏய், டாக்டர் கூப்பிடுங்க. சார், டாக்டரை கூப்பிடுங்க. டாக்டர், டாக்டர் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எஸ், என்ன சார், என்ன பிரச்சனை? நர்ஸ், அந்த டேப்லெட்ஸ்லாம் இங்க கொடுங்க. என்ன சார், என்னாச்சு? முதல்ல அதை நீங்க வாங்கி பாருங்க மேடம். கொடுங்க. கொடுங்க. பாருங்க. இந்த டேப்லெட்ஸையும் பாருங்க. நர்ஸ், என்னது இது? பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒண்ணு இருக்கு, டேப்லெட்ஸ் வேற இருக்கு. கேளுங்க மேடம், நல்லா கேளுங்க. நீங்க தான் கொடுத்தீங்களா? நான் கொடுக்கல டாக்டர். பொய் சொல்றாங்க டாக்டர். பவித்ராங்கிறது யாரு? என்னோட ஒய்ஃப் மேடம். எதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க? டபுள் பிரெக்னன்சிக்காக. எப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க? 2 நாள் ஆச்சு. 2 நாளா அவங்க எதுவும் டேப்லெட் சாப்பிடலையா? இல்ல டாக்டர், மாத்திரை சாப்பிடுறதுக்கு அவளுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல. இன்னைக்கு தான் சாப்பிடலான்னு எடுத்து பார்க்கறப்போ பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒன்று இருக்கு, டேப்லெட் வேறையா இருக்கு. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்த டாக்டர். நல்ல வேளை சார், அவங்க சாப்பிடாதது ரொம்ப நல்ல நேரம். ஏன்னா இது எதுவுமே அவங்க சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ் கிடையாது. இந்த மாத்திரைகள் எல்லாமே அபார்ஷன் ஆகிறதுக்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைங்க. அப்போ இதுல ஒரு மாத்திரையை சாப்பிட்டிருந்தா கூட அது எங்க குழந்தை உயிருக்கு ஆபத்தா இருக்கும், அப்படிதானே? பாருங்க டாக்டர், எந்த லட்சணத்துல இவங்க வேலை பாக்குறாங்கன்னு. இங்க பாருங்க சார், உங்க கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏதோ ஒரு மாத்திரை மாறி இருந்தா அது எங்க சைடு நடந்த தப்பா இருக்கலாம். ஆனா இதுல ஒட்டுமொத்த டேப்லெட்ஸும் மாறி போயிருக்கே. இதுல வேற ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேனா? நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். இவங்க டேப்லெட்ஸ் வாங்கின நாள்ல வேற யாராவது அபார்ஷனுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஆமா டாக்டர், அதே டேட்ல ஒரு பேஷண்ட் அபார்ஷன் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா சார், இப்ப விஷயம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்களும் அவங்களும் ஒரே நேரத்துல டேப்லெட்ஸ் வாங்க வந்திருக்கணும். அது எப்படியோ மாறி போயிருக்கு. இல்லையே, நான் டேப்லெட்ஸ் வாங்க வந்தப்பவும் அதுக்கு அப்புறமும் யாரும் வரலையே டாக்டர். நான் மட்டும் தான் வாங்கிட்டு போனேன். இருக்காது சார், வேற வாய்ப்பே இல்லையே. டாக்டர், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாருன்னு பார்க்க முடியுமா? இல்ல சார், இது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி அதெல்லாம் பார்க்க முடியாது. வேற டேப்லெட்ஸ் மாத்தி கொடுத்துருங்கம்மா. ஓகே டாக்டர். நடந்த தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார், நான் வரேன்.
டிஃபன் எடுத்து வைங்க. ஆ தேவ் தேவ் ஆ பாட்டி. ஆமா, நேத்து நைட்டு மாத்திரை மாறி இருக்குன்னு கேட்டுட்டு வர போனீங்களே, என்னாச்சு? மாத்தி கொடுத்துட்டாங்க பாட்டி. ஏன் மாத்தி கொடுத்தாங்கன்னு கேட்டியா? கேட்டதுக்கு சாரி சார், எப்படியோ மாறி போச்சுன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? யாருக்கோ கொடுக்க வேண்டியதை நமக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுக்க வேண்டியதை வேற யாருக்காவது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எதுக்காக வைத்தியம் பார்க்க வந்தாங்களோ, ஒருவேளை பவித்ரா சாப்பிட வேண்டிய மாத்திரைய அவங்க மாத்தி சாப்பிட்டிருந்தாங்கன்னா? பாட்டி, அப்படிலாம் யாரும் மாத்திலாம் சாப்பிட மாட்டாங்க. முன்னெல்லாம் கவர்மெண்ட்ல மஞ்சள்ல ஒண்ணு வெள்ளையில ஒண்ணுன்னு கொடுப்பாங்கல்ல, அப்படிலாம் இப்ப கிடையாது. அதெல்லாம் பக்காவா பேக்கிங் பண்ணி அதுல பேரும் பிரிண்ட் ஆயிருக்கும். நாம எப்படி பிரிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி சாப்பிடுறோமோ அதே மாதிரி அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் தப்புதானம்மா. கண்டிப்பா தப்புதான், இல்லைன்னு சொல்லல. முடிஞ்சு போனது பத்தி இப்ப எதுக்கு பேசணும் பாட்டி? விடு. தம்பி, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் என் பொண்ணு மாதவியோட வேலையா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் என் பொண்ணு மாதவியோட வேலையா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு உங்க பொண்ணை பிடிக்கலங்கிறதுக்காக அபாண்டமா அவ மேல பழி போடக்கூடாது. அதெல்லாம் பெரிய பாவம். பிடிக்கலைங்கிறதுக்காக பழிய போடலாமா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். உங்க குழந்தைய அழிக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா பண்ணுவா. சரி, எதை வச்சு அவதானே நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க செக்கப் பண்ற அதே ஆஸ்பத்திரியில தான் அவளும் செக்கப்புக்கு போய்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம அவ வயித்துல இருக்கிற கருவை சுமக்க அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்கிட்டே பல நாள் அதை கலைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் இது கடவுள் கொடுத்தது, இதை கலைக்க நினைக்காதமான்னு அவளுக்கு பல தடவை நான் புத்திமதி சொல்லியிருக்கேன். ஆனா அதை கலைச்சே தீருவேன்னு பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால தான் நான் சொல்றேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே இருந்தா கூட நாங்க ஒன்னும் மந்த்லி செக்அப் போலயே அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறத தெரிஞ்சு இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்றதுக்கு. நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்காம திடீர்னு தான் போனோம். அப்புறம் எப்படி அவதான் பண்ணியிருக்கான்னு நீங்க சொல்றீங்க? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அவ உக்காந்த இடத்துல இருந்தே எதையும் செய்வா. நம்ம பத்மினி பாப்பா கல்யாணத்துல அவ என்ன பண்ணான்னு தான் தெரியும்ல உங்களுக்கு. அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு பணத்துக்காக பல பேர் செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செய்ய துணிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி மாதவி உக்காந்த இடத்துல இருந்தே அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்கள விலைக்கு வாங்கியிருக்க மாட்டான்னு என்னம்மா நிச்சயம்? அவ பணம் கொடுத்து எதை வேணாலும் செய்ய துணிவாமா. அதுக்காக தாம்மா சொல்றேன், நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. சரி, அது என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, போங்க. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். இல்ல, நான் சொல்றேனேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு செல்வி மேலேயும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. வாய மூடு. இவ்வளவு நேரம் உன் பொண்ணை பத்தி சொன்ன, அதுல வேணா உண்மை இருக்கலாம். இப்ப செல்விய பத்தி சொல்ற? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? அந்த செல்வி எத்தனை வருஷமா இங்க இருக்கா தெரியுமா? அவளும் என் பேத்தி மாதிரி தான். இனிமே இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி உளராத. அம்மா, நான் அபாண்டமா யார் மேலேயும் பழிய போடலம்மா. நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், இந்த செல்வியோட நடவடிக்கையே சரியில்லைம்மா. போன் வந்தா இங்க இருந்தே எடுத்து பேசுவா. ஆனா சில நேரத்துல போனை எடுத்துட்டு போய் வெளியே கார்டன்ல இருந்து பேசுவாமா. நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணா பேச்சை நிறுத்திடுவா. நான் திரும்பவும் இந்த பக்கம் வந்த உடனே மறுபடியும் பேச ஆரம்பிப்பா. அவகிட்ட ஏதோ வில்லங்க இருக்குமா? இல்லைன்னா என்னை பார்த்த உடனே அவ ஏமா பேச்சை நிறுத்தணும்? கிச்சன்ல இருந்து பேசும்போது ஏன் காது பட சத்தமா பேசுவா. ஆனா அங்க மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கணும்? இப்படி பார்த்தா உங்க மேல கூட சந்தேகப்படலாமே. நீங்க கூட உங்க பொண்ணுகிட்ட
நாங்க ஹாஸ்பிட்டல் போற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல?